السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما كان عليه الصلاة والسلام. எல்லாரும் ஏகலவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, மாணவிகளே, பலன் தரக்கூடிய கல்வி எது? இது எல்லோருக்கும் தெரியும். பலன் தரக்கூடிய கல்வி எது? பலன் தரக்கூடிய கல்வி எது? சொல்லுங்க. மார்க்க கல்வி. இது நம்முடைய வெறும் வாய்வழி வார்த்தையாக இருக்குதே தவிர உண்மையில் உள்ளத்தில் இது இருக்கிறதா? உள்ளத்தில் இது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன் பலன் தரக்கூடிய கல்வி மார்க்க கல்வி என்று அறிந்திருந்தும் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் அதுதான் பலன் தரக்கூடியது என்று தெரிந்திருந்தும் நாம் உலக கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். மார்க்க கல்வியை படிக்கிறோம், இருந்தாலும் அந்த மார்க்க கல்வி நம்முடைய உள்ளத்தை சென்றடைவது கிடையாது. அந்த மார்க்க கல்வி நம்முடைய உள்ளத்தில் சென்றடைவது கிடையாது. காரணம் என்ன? இந்த மார்க்க கல்வியை நாம் ஒரு உயிரோட்டம் உள்ள கல்வியாக விரும்பி அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இந்த கல்வியில்தான் நாளை மறுமையில் என்னை சோனத்திற்கு செல்ல உதவி செய்யக்கூடியது என்பதையெல்லாம் மறந்து சாதாரணமாக இதை படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் அமல் செய்ய மாட்டோம். படிக்கிறோம், வாழ்க்கையில் அமல் செய்வது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான்: குல் நபி, நீங்க கூறுங்க, ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். என்ன, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இங்கே என்னதான் உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை கோடிகளை கொட்டி கொடுத்து படித்தாலும் முன்னால் சென்ற நம்முடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போன்று உயர உயர பறந்த ஊர்க்குருவி ஒரு காலம் பருந்தாகாது. நான் பெரிய உயரத்தில் பறக்கிறேன், நான் பருந்தென்று அதை நினைத்து கொண்டால் அது அதனுடைய மடமைத்தனம். அதே போன்றுதான் உலகத்தில் நாங்கள் எவ்வளவோ கல்விகளை படித்திருக்கிறோம், இதுதான் நாகரிகத்தை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியது என்று நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் உண்மையில் அது பலன் தரக்கூடிய கல்வி அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
இந்த தலைப்பினுடைய நோக்கம். உண்மையில் இந்த தலைப்பினுடைய நோக்கம் மார்க்க கல்வியை படித்துவிட்டு அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தாமல் மார்க்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளை பற்றி தான் இந்த தலைப்பு. மார்க்கத்தை படித்துவிட்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் அந்த கல்விக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளுக்காக சொல்லக்கூடிய தலைப்பினுடைய நோக்கம். அல்லாஹ் பாதுகாக்க. அது என்ன? மார்க்க கல்வி, அதாவது பலன் தரக்கூடிய கல்வி என்று போட்ட அந்த தலைப்பு யாருடைய உள்ளத்தில் நோகடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தலைப்பு பின்னால் மாற்றியமைக்கப்பட்டது. அசலில் இதனுடைய உண்மை சாராம்சமான இதனுடைய தலைப்பு என்னவென்றால், மார்க்க கல்விக்கு இழைக்கப்படும் துரோகம். மார்க்க கல்விக்கு இழைக்கப்படும் துரோகம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இப்போ மார்க்க கல்வியை நாம் படிக்கிறோம், மார்க்க கல்வி அறிந்து கொள்கிறோம், மார்க்கம் நம்ம இடத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் அதை நாம் விடக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர அந்த கல்வியை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எத்தனை பயான்கள் கேட்கிறோம், எவ்வளவு விஷயங்களை நாங்கள் போனின் மூலியமாக மற்ற பயானத்துகள் மூலியமாக கேட்கிறோம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்துகிறோமா? அப்புறம் என்ன, மார்க்க கல்வி தான் முக்கியம், நாளைக்கு மறுமையில் அதுதான் பலன் தரக்கூடியன்னு சொல்றமே, இது என்ன? வெறும் வாய் வார்த்தையா அல்லது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையா? இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது ஏமாற்றக்கூடியது தான். அன்பார்ந்தவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது தான், ஒரு காலம் கை கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை மயக்கக்கூடியது, ஏமாற்றக்கூடிய ஒரு அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் 185வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. உலகம் என்று உலகத்திலேயே நாங்கள் முழுமையாக நிரந்தரமாக வாழ்வதாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. கண்டிப்பாக ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீண்டுதான் ஆக வேண்டும். உலகத்தில் நான் செய்த எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் நான் கண்டிப்பாக பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். மார்க்கத்திற்கு இழைத்த துரோகம், என் பெற்றோருக்கு இழைத்த துரோகம், என்னுடைய நண்பர்களுக்கு இழைத்த துரோகம், என் கல்லூரிக்கு இழைத்த துரோகம், எல்லா துரோகத்திற்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் கண்டிப்பான முறையில் கேள்வி கேட்பான். கண்டிப்பாக கேட்பான். மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும், மார்க்கத்தை அறிந்ததற்கு பிறகும் நீ மீண்டும் அதிலேயே சென்றாயே என்று அல்லாஹ் கண்டிப்பாக எங்களை கேள்வி கேட்பான். என்ன பதில் வைத்திருக்கிறோம்? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? நாம் எதற்காக பயான் கேட்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம எதற்காக பயான் கேட்கிறோம்? ஹஜரத் பயான் பேசுறாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது, மார்க்கம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் செய்யலாம், மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது என்று பேச பேச கேட்கிறோமே, எதற்காக வேண்டி? பதில் சொல்லுங்க. எதற்காக கேட்கிறோம்? பதில் சொல்லுங்க. என்ன பண்ணுத? செயல்படுத்துவதற்காக வேண்டி கேட்கிறோம். பாடங்கள் படிக்கிறோம், இது பிதஅத், இது நூதன வழிகேடு, இது ஷிர்க், இது இணை வைப்பது என்று தனித்தனியாக பிரித்து நாம் படிக்கிறோம். இது ஃபிக்ஹ், இது மார்க்க சட்டங்கள். தொழுகை இப்படித்தான் தொழுகணும், இப்படி தொழக்கூடாது, இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பாவத்தை சார்ந்தது, இது நன்மையை சார்ந்தது, இது விரும்பத்தக்கது, இது வெறுக்கத்தக்கது என்று படிக்கக்கூடிய காரணம் எல்லாம் என்ன? எதுக்காக படிக்கிறோம்? சொல்லுங்க. அங்க ஒரு மைக்கு கொடுங்க,
எனக்கு பதில் வரணும். உங்கள்கிட்ட பதில் வந்தாதான் உங்கள் நிலைப்பாடு எனக்கு தெரியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மைக்கு கொடுங்க. எதுக்கு? செயல்படுத்துறதுக்கு. இதுல யாருக்காச்சும் மாற்று கருத்து இருக்கா? யாருக்கும் இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுக்கு எடுத்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது அதை புறக்கணிப்பீர்களா? ஏற்றுக்கொண்டால் வெற்றி, புறக்கணித்தால் அவ்வளவுதான். அப்ப என்னுடைய பாவங்களை நாம் விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அப்போதான் நாம் வெற்றி பெற முடியும். அப்போதான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. எவர் பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமானவராக ஆனாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். அவர் யார்? அவர் வெற்றியாளி. அப்போ பாவங்களிலிருந்து அவர் விலகி தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மார்க்க கல்வி என்ன படித்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் செயல்படணும், முயற்சி செய்யணும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்த வசனத்தை அல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்வான், பல் துக்திரூனல் ஹயாத்த துன்யா. ஆனா நீங்களோ மறுமையை விட்டுறீங்க, இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், அதுக்கு முன்னுரிமையை கொடுக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை தவிர உண்மை பேசக்கூடியவர் வேறு யாரையாவது காமிக்க முடியுமா? நம்மை படைத்த ரப்பு பதிவு செய்கிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்கள் மாறாக இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் முற்படுத்துகிறீர்கள், என்ன செய்றீங்க? மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? என்ன வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பேசப்பட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் ஏன் மீண்டும் 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 பாவத்தில் சென்று விழுகிறோம்? என்ன காரணம்? எதற்காக வேண்டிய அனாச்சாரத்தில் சென்று விழுகிறோம்? எதற்காக வேண்டிய அசிங்கத்தில் சென்று விழுகிறோம்? மார்க்கம் தடை செய்ததை ஏன் நாங்கள் வரவேற்கிறோம்? நமக்கு வெட்கம் இல்லையா? மார்க்கத்திற்கு துரோகம் செய்கிறோம் என்ற அந்த கூச்ச உணர்வு இல்லையா? நாளை அல்லாஹ் கேள்வி கேட்பானே, என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ற பயம் இல்லையா? என்ன நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்லை, குப்பை. இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் வாழப்போவதல்ல. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை அல்லாஹ் அவ்வப்போது நமக்கு நிரூபித்துக் கொண்டேதான் இருக்கிறான். இன்னும் என் படிப்பினை பெறாமல் நாங்கள் இருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் எல்லோருக்கும் தெரியும். நிலச்சரிவால், மழையினுடைய இயற்கை சீற்றத்தால் எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்தித்தது தெரியுமா? தெரியாதா? வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எவ்வளவு பேரிடர் ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு இழப்பை அந்த மக்கள் சந்தித்தார்கள். எல்லா மாநிலங்களும் அந்த மக்களுக்காக வேண்டிய நிவாரண உதவியை கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், அந்த சூழல் நமக்கு வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? அதே மாதிரி பாவம் செய்யக்கூடிய நம்மை அல்லாஹ் பூமியோடு புதைக்க மாட்டான் என்பதற்கு என்ன நிச்சயம்? இரவு படுத்து தூங்குகிறார்கள், கண்ணை மூடுகிறார்கள், காலையில் கண்ணை விழிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. முழுவதுமாக மலைகள் சரிந்து அந்த கிராமத்தையே
பூமியில் புதை உண்டு போய்விட்டது. ஒட்டுமொத்த கிராமமும் பூமியில் புதை உண்டு போய்விட்டது. வீடுகளுடைய முகட்டை தாண்டி கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலாக மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளும் மண்ணுக்குள் சென்று விட்டது. பச்சிலம் குழந்தைகளும் மண்ணுக்குள் சென்று விட்டார்கள். கர்ப்பிணி பெண்ணும் மண்ணுக்குள் சென்று விட்டால், வயதான மூதாட்டிகளும் மண்ணுக்குள் சென்று விட்டார்கள். அவர்கள் துடிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கல. துடிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மரணம். அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? இரவில் தன் பிள்ளையோடு கொஞ்சி விளையாடி சிரித்து பழகி அவர்கள் நிம்மதியாக கண்ணை மூடுகிறார்கள். காலையில் நாம் விழிக்க மாட்டோம், இந்த கிராமமே நாளை காலையில் பூமி பந்துக்கு மேலே இருக்காது, அது அடிக்கு சென்று விடும் என்று அவர்கள் எண்ணியிருப்பார்களா? அந்த இடத்தில் ஒரு கிராமம் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. எல்லோரும் சென்று விட்டார்கள். சில உடல்கள் எடுக்கப்படுகிறது. உலகத்தில் வாழும் பொழுது பணக்காரராக வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஏழையாக வாழ்ந்திருக்கலாம், பெருமை அடித்தவனாக வாழ்ந்திருக்கலாம், அவனை விட செல்வத்தில் உயர்ந்தவன், அந்தஸ்தில் உயர்ந்தவன் வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு போற்றப்பட்டு இருக்கலாம். எடுக்கப்படுகிறது உடல்கள். இடுப்புகள் தனியாக, கால்கள் தனியாக, தலை தனியாக, குடல்கள் தனியாக, ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் சிதைக்கப்பட்டு அது யாருடைய உடல் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு துண்டு துண்டாக சிதைந்து உடல்கள் அப்படியே குப்பைகளை போன்று அள்ளப்படுகிறது. தோண்டுகிறார்கள், அள்ளி குவிக்கிறார்கள். பிணங்களை குப்பைகளை போன்று குவிக்கிறார்கள். யார் என்னவென்று தெரியல. இன்றைக்கு அழகு பார்த்து பார்த்து மேக்கப் போடக்கூடிய அந்த மூஞ்சி மண்ணுக்குள்ள தான் இருக்கு. அழகை பராமரிப்பதற்காக வேண்டி ஆயிரங்களை லட்சங்களை கொட்டி முகத்தை அழகுபடுத்தினோம். இன்றைக்கு யாருடைய முகம் என்று கூட தெரியாத அளவிற்கு பூமியில் புதையுண்டு போன காட்சிகளை நாம் கண்ணுக்கு முன்னால் தான் அல்லாஹ் காமித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் நம்முடைய உடலுடைய நிலை. குப்பைகளை போன்று அடுக்குகிறார்கள் உடலை. நம்முடைய உடலுக்கு இதுதான் மதிப்பு. இந்த உலகத்தில் இவ்வளவுதான் மதிப்பு. இந்த உடலுக்காகவா இவ்வளவு ஆடம்பரங்கள்? இந்த உடலுக்காகவா இவ்வளவு அட்டிலும் விபச்சார செயல்கள்? இந்த உடலுக்காகவா கேவலங்கள், அனாச்சாரங்கள்? பூமியில் புதையுண்டு போகக்கூடிய இந்த உடலுக்காகவா, இந்த அழகுக்காகவா மார்க்கத்தை மறந்து வாழ்கிறோம்? நாளை சுவனத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு சாட்டை அளவு இடம். உங்களில் ஒருவருக்கு சாட்டை வைக்கக்கூடிய இடம் மினல் ஜன்னதி, சுவனத்தில் கிடைப்பது என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா. இந்த உலக பந்தை விடவும், இந்த உலக பந்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விடவும் மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையை மறந்துட்டோம், அல்லாஹ் கேள்வி கேட்பான்ங்கிறத மறந்துட்டோம். ஆனால் உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி, என்னுடைய மன இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் படித்த மார்க்க கல்வியை ஓரமாக வைத்துவிட்டு எல்லா விதமான அனாச்சாரத்திலும் ஈடுபடுறோம். எல்லா விதமான அனாச்சாரம். நாம் எதுக்கு படிக்கணும்? நம்ம எதுக்கு ஓதணும்? குறிப்பாக மாணவிகள், இங்கு மார்க்க கல்வி பயிலக்கூடியவர்கள் தன் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். எதற்காக வேண்டி படிக்கிறோம்? படித்துவிட்டு அனாச்சாரத்தில் ஈடுபடவா? படித்துவிட்டு மார்க்கத்துக்கு முரணான முறையில் செயல்படவா? இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய துரோகம், துரோகம், துரோகம். மனிதர்களுக்கு துரோகம் செய்வதை விட மார்க்க கல்விக்கு எவ்வளவு துரோகம் இழைக்கிறோம்.
சமீபத்தில் பார்த்த பல காட்சிகள், சமீபத்தில் பார்த்த சில காட்சிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய கவலைக்கிடமான விஷயங்களை பார்க்கிறோம். மார்க்க கல்வியை படித்த மாணவிகளுடைய திருமண நிகழ்வுகள் எப்படி நடக்குது? மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய படித்து முடித்த மாணவிகளுடைய திருமண நிகழ்வுகள் எப்படி நடக்குது? மோசமான முறையில், மார்க்கம் அனுமதிக்காத முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறையில் ஒரு அந்நிய ஆண் வந்து போட்டோ எடுப்பதற்கு அனுமதிக்கிறார்கள் அந்த பெண்மணி. இந்த மாணவிகள் மார்க்கத்தை படித்தவர்களா? இவர்கள் மார்க்கத்தை படித்தவர்களா? மார்க்கத்தை படித்து அவர்கள் உள்வாங்கியவர்களா? தன்னுடைய அழகை, தன்னுடைய முகத்தை யாருக்கு காமிக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம்? யாருக்கு யாருக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கணவருக்கு காமிக்க வேண்டிய அழகுகளை, கணவருக்கு காமிக்க வேண்டிய முகத்தை முன்னால் யாருக்கு காமிக்கிறோம்? திருமணத்துக்கு முன்னால் யாருக்கு? அந்நியான் கேமராமேனுக்கு காமிக்கிறோம். இப்போ புதிய முசிபத் வந்திருக்கு. ஆம்பளை தானங்க கேமரா எடுக்கக்கூடாது, பெண்களை வச்சு கேமரா எடுக்கலாம். யார் உங்களுக்கு சொன்னது? எந்த மார்க் அறிஞர் உங்களுக்கு ஃபத்வா கொடுத்தா? எந்த மார்க் அறிஞர் ஃபத்வா கொடுத்தது? அப்படி எடுக்கக்கூடிய அந்த வீடியோ கேமராக்கள் ஆண்களுடைய கைக்கே போகாதா? எந்த தைரியத்தில் எடுக்கிறோம்? வீடியோ கேமரா எடுப்பதற்கு முதல்ல மார்க்கத்தில் நம்ம அனுமதி இல்லை, கருத்து வேறுபாடு இருக்குது. அதுவும் சில அறிஞர்கள் சொல்லும் போது தேவைக்கு, நிர்பந்தத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும். பயானுடைய நிகழ்ச்சி, சில ஆதார் போட்டோ போன்ற விஷயங்கள், பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை எடுக்கிறோமே தவிர நாம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் நினைப்பாக வச்சுக்கிறோங்கிற பேரில் பாட்டை போட்டுக்கிட்டு, பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு, அந்நியான் பார்க்குற வண்ணமாக ஆண் பெண் கலப்போடு அனாச்சாரமான முறையில், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான முறையில் மாற்றார்கள் செய்வதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். பிற மதத்திற்கு ஒப்பாக யார்கள் அவருடைய செயல்பாடுகள் இருக்குமோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல. இவ்வளவு வயதுகள், எச்சரிக்கை இவ்வளவு இருந்த போதிலும் சாதாரணமாக நாம் மார்க்கத்திற்கு முரணான செயலை செய்கிறோமே, இது எந்த விதத்தில் நாயும்? அந்நியானுக்கு முன்னால் எப்படி சிரித்துக் கொண்டு போஸ் கொடுக்கிறதுக்கு நமக்கு மனம் வருகிறது. வெக்கமாக இல்லையா? நமக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? இந்த சூடு சோரணன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கா இல்லையா நமக்கு? கேட்டா பதில் சொல்றாங்க, அம்மா ஆசைப்பட்டாகா, பாப்பா ஆசைப்பட்டாகா. மார்க்க விஷயத்தில் முரணான விஷயங்கள், அனாச்சார விஷயங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்டா நம்ம செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குதா? கொடுக்குதா? கொடுக்கலையா? கொடுக்குதா? அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, பாப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப எதற்கு நீங்க மார்க்கத்தை படிச்சீங்க? அதுக்கு தாய் தந்தையை படிக்க வச்சிருக்கலாம் போலயே. எதற்காக வேண்டி நம்ம படிச்சோம்? வீட்டில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவதற்காக வேண்டி நாம் படித்தோமா, அல்லது படித்து விட்டு அவர்களுடைய அறியாமையோடு சேர்ந்து நானும் செல்வதற்காக படிக்கிறோமா? எதற்காக படிக்கிறோம் சொல்லுங்க? அப்படி போக்குற மாதிரி செயல்பாடு நடக்குதா? திருமணத்தில் எங்கேயாச்சும் நாம டிமாண்ட் வைக்கிறோமா? என்னுடைய கணவன் தாடி வைத்தவனாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் நல்ல முறையில் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் பள்ளியோடு தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும், எனது கணவன் வட்டியில் ஈடுபடாதவனாக, அனாச்சாரத்தில் ஈடுபடாதவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவனாக என்னுடைய கணவன் இருக்கணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பாருங்கன்னு சொல்றோமா? சொல்றோமா? இல்லை. ஆனா மார்க்கத்திற்கு முரணான முறையில் மாப்பிள்ளை வீட்டார்கள் கேட்பாங்க, பொண்ணுக்கு இவ்வளவு போட்டுருங்க, பொண்ணுக்கு இவ்வளவு செஞ்சிருங்க, பொண்ணு அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா, பொண்ணு மாலை போடணும், பொண்ணு அதை செய்யணும், பொண்ணு இதை செய்யணும்.
அதெல்லாம் செஞ்சிருவாங்க. எனவே உலகத்தில் இவர்கள் தான் மாப்பிள்ளை மாதிரி, மற்ற மாப்பிள்ளைகளை கிடைக்காத மாதிரி. வெட்கமா இல்லை நமக்கு? மார்க்கத்துக்கு முரணாக ஒரு செயலை செய்ய சொல்லக்கூடிய வீட்டார் இடத்துல போய் நாம ஒப்பந்தம் வச்சுக்கிறோம். திருமணத்தில் போய் நாம் அவங்களோட சிக்கி தவிக்க போகிறோம். எந்த விதத்திலையும் உள்ளத்தில் ஒரு நெருடலே வரலையா? வீட்டில் சொல்ல மாட்டோமா நம்ம, இது கூடாது, நான் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன், இது கூடாது, மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து இருக்கிறாங்க, இது செய்யக்கூடாது, இது மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டில் எங்கேயாச்சும் பேசுகிறோமா? பேசுனா அம்மா திட்டுவாங்க, வாப்பா அடிப்பாங்க. திருமணம் யாருக்கு நடக்க போகுது? யாருக்கு? திருமணம் பெண் உறுதியாக இருந்து அப்படி இருந்தால் திருமணம் செய்வேன், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை இருந்தால் திருமணம் செய்வேன். திருமணம் வேணாம், எனக்கு வேற மாப்பிள்ளைய பாருங்க. சொல்ல முடியுமா முடியாதா? அல்லாஹ் இதை விட 100 மடங்கு சிறந்த கணவனை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனா உலகத்துல வேற கணவனே இல்லாத மாதிரி, வேற ஆண்மகனே இல்லாத மாதிரி, இவனை விட்டா வேற ஆளே இல்லாத மாதிரி. திருமணத்திற்கு முன்னாலே இவ்வளவு நடக்குதுன்னா திருமணத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருப்போமா? நீங்கள் சொல்லக்கூடிய ஆண் கேட்கக்கூடியவனாக இருப்பானா? அந்த வீட்டார் கேட்பார்களா? அப்ப மார்க்கத்தை படிச்சு ஒண்ணுமே இல்லாம அனாச்சாரத்தில் சிக்கக்கூடியவனாக இருக்கிறோம். வீட்டில் நாம சொல்லணும் கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி, நாம் அதில் உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதி இல்லை, அம்மா அப்பா சொல்றபடி அனாச்சாரமா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சுக்கலான்னு சொன்னா, அது மார்க்க படிப்பை படித்த பெண்கள் செய்தால் அது மிகப்பெரிய துரோகம். நாளை மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பாக பிடிப்பான், மிக கடுமையாக பிடிப்பான். அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது, மிக கடுமையானது. நம்மால் தாங்க முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் பிடிச்சிருவான், கண்டிப்பா அல்லாஹ் பிடிச்சிருவான். அல்லாஹ்வுடைய பிடியை தாங்குவதற்கு யாருக்காச்சும் சக்தி இருக்குதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக நடப்பதற்கு எப்படி தைரியம் வருகிறது? சொல்லுங்க, எப்படி தைரியம் வருது? தைரியம் வரலாமா? இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க போறங்கிற தைரியமா? குல்லு மன் அலைஹா ஃபான். உலக பந்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழியக்கூடியவர்கள் தான், யாரும் நிரந்தரம் கிடையாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் ஆக வேண்டும், யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. ஐனமா தகூன யுதுரீகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜும் முஷய்யதா. மரணம் நம்மளை தேடி வந்துடும். நம்ம உயரமான கோட்டையில் அமர்ந்திருந்தாலும், காற்று கூட நுழைய முடியாத இடத்தில் நாங்கள் இருந்தாலும், கண்டிப்பாக மரணம் நம்மளை வந்து அடைந்தே தீரும். மார்க்க கல்வியை படிச்சுட்டு சர்வசாதாரணமாக ஆண் பெண் கலப்போடு நம்முடைய திருமணத்தை நடத்திக்கிட்டு மாற்றார்களை போன்று அதில் பல அனாச்சாரங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஃபோட்டோவுக்கு போஸு கொடுத்துக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன திருமணத்தை நாம் நடத்துகிறோம்? எந்த திருமணத்துக்கு நாங்கள் தலையசைக்கிறோம்? மார்க்கத்துக்கு முரணான நடக்குது. நம்ம எங்கேயாச்சும் இதற்கு நாம் ஸ்டெப் எடுக்கிறோமா? மார்க்க கல்வி படிக்கக்கூடிய பெண்கள், படித்து முடித்த பெண்கள், என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரி போகிறோம்? ஏன் நான் படித்த கல்விக்கு துரோகம் செய்கிறோம்? என்னைக்காவது சிந்தனை செய்து பார்த்துருக்கிறோமா? அதை என்னத்தை படிக்கிறோம்? பலன் தரக்கூடிய கல்வி என்பது என்னவென்றால், மார்க்க கல்வி படிப்பது மட்டுமல்ல, மார்க்க கல்வி படித்ததற்கு பிறகும் கூட அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் பலன் தரக்கூடிய கல்வி அல்ல. நான் படிக்க மட்டும்தான் செய்வேன், என் வாழ்க்கையை நான் செயல்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் அது வெறும் தகவல் தான். அது எந்த அடிப்படையிலும் அது மார்க்க கல்வி ஆகாது. தகவலை தெரிந்து வைத்துக் கொள்கிறார், அது மார்க்க கல்வி அல்ல. பலன் தரக்கூடிய கல்வி என்பது நான் படித்ததை இந்த வாழ்க்கையை நான் செயல்படுத்தக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். நம்ம படிக்கிறத நம்முடைய உம்மா பாப்பாவுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எதுக்கு திண்டமாக நாம மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என் வீட்டை நான் சரி செய்யக்கூடாதா?
என் சொந்தங்களை நாங்கள் சரி செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்ததோடு அவர்கள் மட்டும் அதை பின்பற்றினார்களா அல்லது எல்லா மக்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தார்களா? எல்லாரையும் மீட்டெடுத்தார்களா இல்லையா? எல்லோரையும் மீட்டெடுத்தார்கள். ஏன் அதில் நம்ம கவனம் செலுத்துவதில்ல? ஏன் நம்முடைய உறுதி மார்க்க கல்வியில் இப்படி இருப்பது கிடையாது? என்ன காரணம்? அது மட்டுமல்லாம மார்க்க கல்வியை படித்த நமக்கு வரக்கூடிய கணவர் கொஞ்சம் மார்க்க கல்வி படிக்காதவராக இருந்தால் அவருக்கு சொல்லிக் கொடுக்க நமது கடமை இல்லையா? அவரோடு சேர்ந்துக்கிட்டு அவர் ஏதோ இன்ஸ்டா பிரியரோ ஃபேஸ்புக் பிரியரோ ஸ்டேட்டஸ் பிரியரோ இருப்பார். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் வைக்கிறது, நான் அங்கே போகிறேன் இங்கே வரேன், நான் இங்கே ட்ராவல் பண்ணேன், இல்லை பாதி முகத்தை மட்டும் வச்சு ஃபோட்டோ போடுறது, பாதி கையை வச்சு ஃபோட்டோ போடுறது, பீச்சில் போய் நின்றுக்கிட்டு காலை மட்டும் எடுத்து ஃபோட்டோ போடுறது. என்ன நடக்குது? நம்ம மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? நம்ம என்ன ஆயிட்டோம்? இல்லை என்ன நடக்குது நமக்கு புரியலை. ஸ்டேட்டஸில் வச்ச எத்தனை ஆண்கள் பார்ப்பார்கள்? எவ்வளோ பேருக்கு அது ஃபார்வர்ட் ஆகும்? ஏதாச்சும் கொஞ்சம் அது வைக்க உணர்வு நமக்கு இருக்குதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா ஒரு பாட்டு யாரு கேட்டா? இவங்க அன்பு வச்சிருக்கிறத உலகத்துக்கு சொல்றாங்களாம். ஒரு சோக பாட்டு போடுறது, வந்துட்டாக்கா அன்பு வைக்கணும் ஒரு பாட்டு போடுறது. முதல்ல இசை என்பதே ஹராம்ங்கிறதை இவ்வளவு படிச்சு சொல்லியும் படித்ததற்கு பிறகும் மக்களுக்கு எடுத்து சொல்லாம பாட்டை போட்டுக்கிட்டு திரியிறோமே, நம்ம எந்த விதத்துல மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறோம்? வெக்கப்பட வேணாமா? டூரு போனா பாட்டு, வந்தா பாட்டு, நின்னா பாட்டு, ஒரே மியூசிக். என்ன நடக்குது? என்னத்த மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறோம்? டிராவல் போனாக்கா டிராவல் சம்பந்தமா என்ன பாட்டு இருக்கோ அதை எடுத்து பின்னாடி போட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா போறாங்களாம். இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்ததா? சும்மா பைக்கில் உட்காந்து போறேன், நடந்து போறேன், அதுல போறேன், இதுல பாட்டை போட்ட நானும் கணவனும் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க வெளியே காட்ட வேண்டியதில்லை. முதல்ல கணவனுக்கு உண்மையா இருந்தா போதும். கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருந்தா போதும். வெளியே மக்கள் எப்படி பார்க்கிறாங்கிறது முக்கியம் அல்ல. கணவன் என்னை புரிந்து கொண்டு இருக்கிறாரா? அந்த அளவுக்கு நான் நடந்து கொண்டு இருக்கிறேனா? கணவன் புரியாதவரா இருக்கிறாரா? நாம தான் எடுத்து சொல்லணும். ஏங்க இது பாட்டு போட வேணாம், ஸ்டேட்டஸ்ல அதை வைக்க வேணாம். இதை சொல்றது நமக்கு திராணி இல்லை. நம்மளும் சேர்ந்துக்கிட்டு இதை செஞ்சோம்னா நம்ம எந்த விதத்தில் நம்ம மார்க்க கல்விக்கு நாம் படிச்சுட்டு அதுக்கு தகுதியானவர்கள் சொல்லி பாருங்க. எந்த விதத்தில் தகுதியானவர்கள்? இந்த மாதிரி செயல்பட நம்ம தகுதியானவர்களா? நாம் படித்து முடித்து விட்டு நம்ம கையில் கொடுக்கிற அந்த பட்டத்தை பார்க்கறதுக்கு கூட நம்ம வெக்கப்படணும். பட்டத்தை பார்க்கறதுக்கு வெக்கப்படணும். முபல்லிகா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபி கொள்கையில் படித்து முடித்த முபல்லிகா அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை தொடர்றதுக்கு வெக்கப்படணும். அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட செயலை ஈடுபடுறாங்க. அதுக்கு தகுதி உள்ளவர்களா? அந்த பட்டத்தை சுமப்பதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா? கிடையவே கிடையாது. இந்த லட்சணத்தில் இவர்கள் எங்காவது சென்று பணியாற்றினால் அந்த பிள்ளைங்க உருப்படுமா? உருப்படாதா? எப்படி உருப்படும்? தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யல. அப்ப மார்க்க கல்வியை நானே இந்த மாதிரி இருந்துகிட்டு பிள்ளைங்கிட்ட போய் சொன்னா பிள்ளைங்க வாழ்க்கையிலும் நம்முடைய அசராத்தை தான் அடிக்கும். நாம என்ன செய்யறோமோ அதுதான் நடக்கும். அதுதான் என்ன செய்யும்? நடக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சரியான முறையில் நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் நிப்பாட்டி காமிக்கணும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தை 10 பேருக்கு சொல்றோம், நாமளே அதற்கு முரணான முறையில் செஞ்சோம்னு சொன்னா இவங்க என்னத்தை படிச்சு கொடுத்தாங்க, இவங்க என்ன மார்க்கத்தை படிச்சாங்க, இவங்க என்ன ஆலிமாவா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா?
கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நாளைக்கு என்ன தெரியுமா பெயர் வரும்? ஆமா, சும்மா இருக்கிற புள்ள கூட தேவலை, இந்த மார்க்கத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போற பிள்ளைகள் தான் இவ்வளவு அநியாயம் பண்ணுது. மார்க்க கல்விக்கே அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். மார்க்க கல்விக்கே அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கூட இதனால் புறம் தள்ளி போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எவ்வளவு பெரிய பாவத்தை கொண்டு போய் விட்டுரும். விடுமா விடாதா? விடுமா விடாதா? இங்க திருமண வயதில் எத்தனையோ மக்கள் இருப்பீங்க, அல்லது திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துல தாய்மார்கள் இருப்பீங்க. மார்க்க கல்வியை படித்து முடித்து இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் செயல்படுத்தணும். அதற்கு உறுதி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுக்கலாமா? நான் எனது வீட்டினுடைய பிள்ளையை நான் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் என்றாலும், அல்லது நாமே திருமண வயதில் இருந்தாலும், திருமணம் நடப்பதாக இருந்தால் பெண்ணாகிய நீங்கள் உறுதியாக இருங்கள். நான் கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது என் மகளுக்கு நான் கணவனை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அல்லது அந்த திருமண பெண்ணே தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டாரிடத்தில் சொல்ல வேண்டும், எனது கணவன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், தொழக்கூடியவனாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக, தாடி வைத்தவனாக, பள்ளியோடு தொடர்புடையவனாக, மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவனாக, வரதட்சணை வாங்காதவனாக, இப்படிப்பட்டவனாக இருந்தால் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம வீட்டார்கள் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? அவங்களும் நல்ல எண்ணத்தில் தான் பார்க்குறாங்க, ஆனால் அது பின்னால் பெரிய விளைவை ஏற்படுத்துங்கிறது தெரியல. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதா? மாப்பிள்ளை துபாயா, சிங்கப்பூரா, மலேசியாவா, லண்டனா? எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? உம்மாக்காரவ இருக்கிறாங்களா, அவ இருக்கிறாங்களா, இவ இருக்கிறாங்களா? இவ்வளவு பார்க்குறமே. மாப்பிள்ளை நல்ல தொழக்கூடியவனா? என் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பாங்கிறதுக்கு நம்ம வச்சுக்கிற அளவுகோல் என்ன? நல்லா சம்பாதிக்கிறாரா? சொந்த வீடு இருக்குதா? நல்லா சம்பாதிக்கிறவன், சொந்த வீடு வச்சிருக்கவங்களாம் இன்னைக்கு பிள்ளைய நல்ல முறையில் வச்சு காப்பாற்றுறானா? நல்ல முறையில் வச்சிருக்கிறார்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறது சொந்த வீடு இருக்குதா, இல்லை நல்ல சம்பாதிக்கிறாரா? இது இருந்தா புள்ள என்ன செய்யுமா? நல்லா வாழுமா? என்னத்த வாழும்? போய் என்னத்த வாழும்? 4 நாள் ஒழுங்கா இருந்துட்டு 5ஆம் நாள் நல்லா குடியை குடிச்சிட்டு வந்து பிள்ளைய போட்டு அடிப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஜமாத்துக்கும் இந்த ஜமாத்துக்கும் இழுத்துட்டு ஓடுவீங்க. அப்போ புத்தியில உரைச்சி எந்த விதமான புரட்சனமும் கிடையாது. திருமணம் என்பது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, ஒரு முறை நடக்கக்கூடியது. வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த வாழ்க்கையை நாம் பயணம் செய்ய போறோம். அதில் மிக கவனமாக நம்ம இருக்கணும், மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னால் என்ன, அவர் சிகரெட்டு குடிப்பாருங்க அப்படின்னு சொன்னால், சிகரெட்டு குடிப்பாரா? எப்போதும் குடிப்பாரா? அப்பப்போ குடிப்பாரா? இவங்க கேட்குற கேள்வி சொல்லுவாங்க, இல்லை அப்பப்போ குடிப்பாரு. அப்பப்போ என் மக போய் சரி செஞ்சிருவா, என் மக போய் சரி செஞ்சிருவா. கேவலமா இல்லை சொல்றதுக்கு? வெக்கமா இல்லை? ஏன்? மாப்பிள்ளைட்ட பணம் இருக்குது, வீடு இருக்குது, சிகரெட் அப்பப்போ குடிக்கிறாரு, என் மக போய் சரி செஞ்சிருவா. போற போக்க பார்த்தா மகனையும் சேர்த்து குடிக்க வைப்பான், குடும்பத்தோட குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். சொல்றதுக்கு நாக்கு கூசல. இப்படி சில பேர் சொல்றாங்க, என் புள்ள போய் சரி செஞ்சிடும். அன்பார்ந்தவர்களே, ஆக நாம் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் கட்டுத்தந்த அடிப்படையில் இருக்கணும். மார்க்கம் எதை செய்யக்கூடாது, எது அனுமதிக்கலையோ அதை நம்ம செய்யக்கூடாது, எதை அனுமதித்திருக்கிறதோ அதை நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும். குறிப்பாக மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய நாம், படித்திருக்கக்கூடிய நாம், படிச்சுட்டு போகக்கூடிய நாம், வெளியே போனதற்கு பிறகு என்ன படித்தோமோ அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நம்ம செலுத்தணும். என்ன படித்தோமோ அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை செலுத்தணும். அப்படி இல்லை, நான் தாண்டோடித்தனமாகத்தான் இருப்பேன், என் மன இச்சையின் அடிப்படையில் நான் வாழ்வேன், படித்ததெல்லாம் ஏதோ வீட்டில் சேர்த்து விட்டாங்க, சும்மா நான் படித்தேன் அப்படின்னு இருந்தோம்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான், செம்மையாக பிடிப்பான், மிக கடுமையாக பிடிப்பான்.
அந்த பிடிக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதனால் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய நாம் ஒழுக்கமாக இருக்கணும், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகள் நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், பாவமன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுவோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இதற்கு பிறகு மார்க்கத்துடைய விஷயத்தில் உறுதியாக இருக்கணும், மார்க்கத்துடைய விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீர்மானம் செய்யணும், இப்படித்தான் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணாக என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, நடக்கக்கூடாது. அப்படி நடக்கும் என்று நீங்கள் சொன்னால் அப்படிப்பட்ட திருமணம் எனக்கு அவசியம் அல்ல. என் திருமண பெண் நீங்கள், திருமணத்திற்கு அன்றைய தினத்தில் அந்த விழா என்பது உங்களுக்குரியது, சொந்தக்காரர்கள் நீங்கள். உங்களுக்கு பிடிக்காமல் விஷயம் நடப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. இப்படி அனாச்சாரமான முறையில் நடக்கும் என்றால் நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதில் வெற்றியை கொடுப்பான். நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். மற்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க. அல்லாஹ் அந்த கணவர் இல்லை ஒத்துக்க முடியாது அப்படிதான் செய்வோம் இவன் ஒரு அடம் பிடித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய உறுதிக்காக வேண்டி அதை விட 100 மடங்கு சிறந்த கணவரை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இதுல முக்கியம் நம்முடைய உறுதி தான், நம்முடைய உறுதி. உறுதியாக இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் அதற்கான தீர்வை கொடுப்பான். கண்டிப்பாக என்ன செய்வான், தீர்வை கொடுப்பான். ஆக மார்க்கம் அனுமதிக்காத எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நாளை மறுமையில் மார்க்கம் படித்த நமக்கு கேள்வியை அல்லாஹ் கடுமையாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் மார்க்கத்தை சரியான முறையில் படித்து அதன் அடிப்படையில் அமல் செய்து அதை நம்முடைய வீட்டார்களும் எத்தி வைத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் சொல்வதை போன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடியவர்களாக, அனாச்சாரத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அனாச்சாரத்தை விட்டு மற்ற மக்களையும் மீட்டெடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹோடு எல்லோரையும் இணைத்து நாமும் அல்லாஹோடு இணைப்போடு இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஐந்தி வஐன் இந்தல்லாஹ் வகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தஅஃபு அன்னி வஅன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.